Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே கேஸ், ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன மினி சீரிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதுக்காக வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 70% பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிமான் மோடு தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இதோ உங்களுக்காக. ஸோ அதில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பொக்கிமான் அப்புறமேட்டு ஒரு புது மேப்பும் சேர்த்து விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த புது மேப் கைஸ். ஓகேவா? ஸோ மேப்பு பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்குல்ல, கிட்டத்தட்ட இதுவே பார்க்கறதுக்கு ஒரு பொக்கிமான் வேர்ல்டு மாதிரியே தான் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சோலோவா நான் ப்ளே பண்ண போகிறது கிடையாது கைஸ். ஓகேங்களா? நம்மளோட சர்வர் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் வருவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பொக்கிமான் மோடு விளையாடுறோம்னா ஓகேங்களா, கிட்டத்தட்ட அதை விட இந்த வாட்டி சும்மா வேற லெவலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கிமான்ஸை பிடிப்போம், அப்புறம் பொக்கிமான் பேட்டில் விடுவோம், அப்புறம் பொக்கிமான் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இதில் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரி கைஸ், ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பண்ண போகிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை கைஸ். ஸோ இன்னைக்கு எந்த பொக்கிமானை நான் பிடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரெடி பண்ணிட்டு இது வந்து ஒரு ட்ரையல் மாதிரி தான் நான் உள்ளே போய் பார்க்க போகிறேன். ஸோ அதை வந்து சாதாரணமாக பார்த்தா நல்லா இருக்காது, ஒரு ரெக்கார்டிங் போட்டு ஒரு வீடியோவே போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னென்ன பொக்கிமான்ஸ்லாம் ஸ்பான் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமேட்டு சில ரேர் பொக்கிமான்லாம் கொஞ்சம் ஓவர் ஸ்பானிங் பண்ணி விட்டுருந்தோன்னு வச்சுங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு சர்வர் வந்து நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோங்க. சரிங்களா? சரி கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? என் பின்னாடி இந்த இடத்துல ஹெலானா மாதிரி ஒன்று சுற்றிட்டு இருக்குல்ல, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுவும் ஹெலானா மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூட்டு அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாங்க சார். அது மட்டும் இல்லாமல் இந்த மேப்பில் வந்து 2 பயம் இருக்கு. ஸோ ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இன்னொரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேப்போட ஓரத்தில் ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். ஸோ இன்னும் இந்த மேப்பை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண சும்மா வேற மாதிரி இருக்கும் இந்த மேப். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஃபர்ஸ்ட் போகிறது, இந்த பக்கம் போகலாமா இல்லை இந்த பக்கம் போகலாமா? சரி, ஓகே, இந்த பக்கமே நம்ம போவோம். ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு முக்கியமாக நிற்குதுன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல அது. சரி, இப்படியே சுற்றுவோம். இந்த சைடில் என்னென்ன ஸ்பான் ஆயிருக்கு? ஓ, அவன் அந்த ஃபயர் டைப் சிங்க மாதிரி இருப்பானே, அவன் தண்ணிக்குள்ளே வந்து ஸ்பான் ஆயிருக்காங்க. அவன் ஐயோ போவமா இருக்கிறான். இங்கே பாருங்க, நம்ம ஸ்னோலாக்ஸ். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்காங்க ஸ்னோலாக்ஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட பெருசா இருப்பான் தானே, ஆனால் இதுல என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. ஸ்னோலாக்ஸ் தான் இது. ஓகே, அவனை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுறலாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோலாக்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பொக்கிமான் பிடிக்கும்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இங்க பாருங்க, நீடோ கிங் தானே இது. ஆக்சுவலி இது நீடோ கிங் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கும், இல்லை கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்கு. நீடோ கிங் இல்லையா, நீடோ குவீனா இது? ஓ, நீடோ குவீன் பிங்க் கலர்ல தானே இருக்கும், இல்ல ப்ளூ கலர்ல இருக்க மாதிரி இருக்கு, எனக்கு தெரியலப்பா. சரி, ரைட், ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்டிங் சுத்தியே பார்த்தீங்கன்னா 2 பொக்கிமானை நம்ம வந்து பார்த்துட்டோம். வேற ஏதாச்சும் இந்த சைடு நிறைய சுத்திட்டு இருக்கு. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இல்லை எக்கச்சக்கமான பொக்கிமான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 500+ வேரியன்ட் ஆஃப் பொக்கிமான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்களா அந்த பொக்கிமான்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் பழைய பொக்கிமான்ஸ் மட்டும் இருக்கும். இப்போது எப்படி சொல்கிறதுன்னா, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு முன்னாடி வந்துருக்கு பார்த்தீங்களா, சன் அண்ட் மூணு. ஸோ அந்த பொக்கிமான்ஸ் வரைக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு சில புது பொக்கிமான்ஸும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது எனக்கே தெரியாமல் வந்துடும், அது எனக்கு தெரில. சரியா? சரி கேஸ், ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 போய் இந்த இடத்துல ஒன்று இருக்கோம். அதான் நான் நினைச்சேன், ரேர்ஸ் பொக்கிமான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து குறைச்சு விடணும். லூகியா வந்து எவ்வளவு வச்சிருக்கேன்னு நான் தெரியல. லூகியா பறந்துட்டு இருக்கு. போட்டு ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம லூகியாவை பார்த்துட்டோம். கரெக்டா தண்ணி கிட்ட ஸ்பான் ஆகிறானா, அவன் மறைஞ்சிட்டான். லூகியா விடுங்க, இங்கே பாருங்க யார் இருக்கான்ட்டு. இவன் லூகியோட பவர்ஃபுல் தானே, இவன் சன் அண்ட் மூன்ல வருவான். ஓகே, சூப்பர் கேஸ். இவனும் பாத்தீங்கன்னா தண்ணி கிட்ட ஸ்பான் ஆயிருக்காங்க. இவனோட ஸ்பானிங் ரேட்லாம் கொஞ்சம் குறைச்சி விடணுங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாத்துக்கும் ஸ்பான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா இவன்லாம் வந்து ஸ்பான் ஆகிட்டான். இவனெல்லாம் வந்து ரேர் ஸ்பானிங் லிஸ்ட்டில் போடணும். மேப்பில் எப்பயாச்சும் ஸ்பான் ஆகிற மாதிரி போடணும், டைமுக்கு ஸ்பான் ஆகிற மாதிரி. சரி, ஸோ அந்த செல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃபீ பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், பட்டர்ஃபீ. ஸோ அந்த இடத்துல நிறைய பொக்கிமான்ஸ் இருக்கு. வாங்க இந்த தண்ணியை சுற்றிக்கிட்டு அந்தான்னு சரி போவோம். இது கீழே ஏதோ போதும், இருங்க கீழே போயிடலான்னு பார்ப்போம். அப்படியே உங்களுக்கு மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியே இருக்கும், பொக்கிமான்ஸையும் உங்களுக்கு ஆளாக பார்க்க முடிஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க லூகியா. சூப்பரா இருக்குப்பா லூகியா, செமையா இருக்குல்ல.
அனிமேஷன்லாம் சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. இது அட்டாக்குங்கெலாம் வந்து நல்லா தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் பொக்கிமான் சீரிஸ் பார்த்தீங்கனாலே இது அட்டாக்லாம் பங்கமாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல எந்த க்ரீச்சரும் இல்லை. இந்த இடத்துல வந்து சிலிக்கான் பேரலும் கிறிஸ்டலும் மட்டும்தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு ஒரு ஜம்பை போடு. ஓகே, லூகியா இந்த இடத்துல பறந்துட்டு இருக்கா. லொக்கேஷனை பார்த்துக்கணும். இங்கே தான் ஸ்பான் ஆகுது. ஓகே, நம்ம அப்புறமேட்டு வந்து பிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல ஏதோ நிறைய இருக்கு. சரி இருங்க, 1 by 1 நம்ம வந்து பிடிப்போம். எங்க பாருங்க, பல்பசார். பல்பசார் இல்லை இல்லை, வீனோசார். அதான் நினைக்கிறேன், வீனோசார் தான் நினைக்கிறேன். ஏய், இது பாருங்க, நைன்டேலோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் பிடிக்கணும். இதெல்லாம் வீடியோவில் நம்ம பிடிக்கிறோம் கைஸ். எல்லா பொக்கிமானும் நம்ம இதில் பிடிக்கிறோம். பட்டர்ஃபீ சூப்பராக இருக்கு கைஸ். பட்டர்ஃபீ அப்படியே பின்னாடி என்னது தம்ப்ளைனே எடுத்துக்கலாம் போல. இது பின்னாடி நல்லா இருக்கு. அப்படியே இந்த சைடு இங்கே பாருங்க, இது தானே இது பேர் நம்ம பிச்சியாடோ. அதானே, அதான் நினைக்கிறேன். போச்சுடா, அட்டாக் பண்ணுதுடா. ஐயோ, இது என்ன அட்டாக்லாம் பண்ணுது. சரி, அட்டாக் போயிடலாம். தேவையில்லாமல் அட்டாக் பண்ணுது. ஆக்சுவலி அது பிச்சியாடோ கிடையாது. இதெல்லாம் என்னது ரிசோர்ஸியா. அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே பாருங்க. அட்டடா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீனோசார் இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யார் இவன், சாரஸாரோட எக்ஸ்ஃபார்ம்னு நினைக்கிறேன் இவன். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோடில் ஒரு டப்பி பீஸு கசிவன். அடிச்சு கொண்டு போறான் இவன். அடிப்பான், அட்டாக் பண்ணுவான் இவன். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஐயோ நெருப்பு துப்புறானே. நான் இவனை டம்மி பீஸ் சொன்னது காதுல விழுந்துருச்சோ. நெருப்பு துப்புறாங்க இவன். சரி இருங்க, வேற இடத்துக்கு ஓடிடலாம் நம்ம இப்போ. ஓகே, அவனோட ரொம்ப தூரத்துக்கு நான் வந்துட்டேன். இவங்க இவெல்லாம் வர இந்த அட்டாக் பண்ணுவாங்க. இவெல்லாம் காச்சாம்பே வேற லெவல்ல இருக்கான் பாக்குறதுக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான பொக்கிமான்லாம் இங்க நிறைய ஸ்பான் ஆயிருக்கு. இங்க மிஸ்டர் மைன். ஓகே, இந்த இடத்தோட்டு ஓடினோம். இவன் வேற காச்சாப்பே பின்னாடியே துரத்தின்னு இருக்கிறான். ஏய் உர்றா, என்ன சும்மா துரத்தின்னு இருக்காதரா. அடாடாடா, விட்டு ஓடிடலாங்க நம்ம. வேற எங்கேயாச்சும் ஏதாவது புது பொக்கிமான்ஸ் அப்படியே கீழே இருக்கு. இந்த இடத்துல கீழே ஏதோ ஒன்று இருக்கு. என்னது இது? இவன் பேர் என்னமோ கைஸ், இருங்க. பிர்ஷப். ஓகே, ஸோ இவன் சூப்பரான பொக்கிமான் கைஸ். இவனை பிடிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், செம்மையாக நம்ம வந்து லூட் எடுக்கலாம். பிர்ஷப்பு கல் மரம் எல்லாத்தையும் உடைப்பான். ஆல் ஆல். இவன் ஃபைட்டிங்கு இவனை யூஸ் பண்ணலாம். சூப்பராக டேமேஜ் பண்ணுவான் இவன். இது என்னது இது? ஜூபட் தானே இது? நோவரின். ஓகே ஓகே, நோவரின். இது ஒரு டப்பி. இதை வச்சு பறக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சண்டை போட்டால் மட்டும் ஓரளவுக்கு சண்டை போகணும். ஆனால் ஸ்பெஷல் அட்டாக்ஸ் பெருசாக இதுக்கு இருக்காது. மோடில் இருக்காது, பட் ஆனால் நம்மளோட அனிமே சீரீஸில் ஒன்றா இருக்கும். ஓகே, மேப்போட இன்னொரு இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல ஏதோ 2 பொக்கிமான்ஸ் இருக்கு. ஓகே, டிராகனோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். அந்த இடத்துல பிளாஸ்ட் சாய்ஸ் என்ன பண்ணுது? இந்த இடத்துல பிளாஸ்ட் சாய்ஸ் அந்த இடத்துல ஒட்டின்னு இருக்குது. அந்த இடத்துல இருக்குல்ல தேனி தானே அது? பெய்டில் அது பேர் என்னன்னு தெரில, எனக்கு சரியா தெரில. இப்போ நான் இந்த சைடு போக முடியாது, சுற்றிக்கிட்டு இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க வரேன். நான் எதிர்பார்த்ததோட நிறைய பொக்கிமான் ஸ்பான் ஆயிருக்கு கைஸ். ஓகே, இவன் யாரு? இவன் தானா வீனோசாரா? இவன் இங்க இருக்காங்க கைஸ். இவன் அவனோட நார்மல் ஃபார்ம் தானே இவன். ஓகே, இவனை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதோ சைக்கிக் டைப்பு. ஓகே, அப்படியே சுற்றுவோம். பீக்கச்சுல எங்கே இருக்குன்னே தெரில. ஆக்சுவலி பீக்கச்சு இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. ஐயோ, இவன் வேற அட்டாக் பண்ண வரானே. இவன் செம்ம க்யூட்டாக இருக்காங்க கைஸ். கிட்டத்தட்ட பொக்கிமான் வேர்ல்டில் இருக்க மாதிரியே இருக்குது கைஸ். இது அட்டாக் பண்ணுது கைஸ். ஐயோ, கொன்ற போராடாடி. டம்முன்னு அட்டாக் இடிக்குது. வந்து ஓடிடுச்சா? பின்னாடியே துரத்திட்டு வருது. ஓகே, அலக்கா சலாம் அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பல்போசாரு கிராஸ் டைப் பொக்கிமான் கொஞ்சம் நிறைய ஸ்பான் ஆயிருக்கு. ஆனால் இவன் ஏன் இங்கே ஸ்பான் ஆயிருக்கான்? இது வந்து ராக் டைப் தானே, தண்ணிக்கிட்ட ஸ்பான் ஆயிருக்கான். சாரஸார் அங்கே பறக்குது பாருங்க கைஸ். சாரஸார் தானே? ஆமாம், சாரஸார் தான். இந்த இடத்துல லீஃபியான் இருக்கு. சரிங்க, தண்ணியை கடந்து அந்த சைடு போகும். தண்ணியே சூப்பராக இருக்கு கைஸ். இந்த மேப்பில் வேற லெவலில் இருக்குல்ல தண்ணி. சீக்கிரம் போட்டாங்க. அது பேர் என்னது? ஜோராக் அங்கே இருக்கு.
ஓகே, சாரசார் கிட்ட போவோம். சாரஸோட அனிமேஷனும் பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேமே ஸ்பான் ஆகுது ஓகேங்களா. ஸோ ஃபுல்லாக முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிமான்ஸை மட்டுமே நாங்கள் உள்ள ஸ்பான் பண்ணி வச்சிருக்கேன். அதனால உங்களால் இன்கேமே பார்க்க முடியாது. இது வந்து ஒரு பொக்கிமான் வேர்ல்டு இது. ஓகே, நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இதை நான் கொஞ்சம் பகலாக்கி வச்சுக்கிறேன். சாரஸார் ரொம்ப ஹைட்டில் பறகுது, நம்மளை வந்து அட்டாக் பண்ணாதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லாவே இருக்குல்ல, அப்படியே ரியலாக இருக்க மாதிரியே இருக்குல்ல. ஒரு பொக்கிமான் கேம் விளாண்டா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்கு அனிமேஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனால் அட்டாக்கிங்ஸ் எல்லாம் தான் அந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓகேவா, நீங்கள் அட்டாக்கிங்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு பொக்கிமான் மாதிரி இருக்குமா, அவ்வளோதான். எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயிலி டேமேஜ் தான் அதிகமாக பண்ணும். ஒரு சில டைனோஸ் தான் மட்டும்தான் ஸ்பெஷல் அட்டாக்ஸ் பண்ணும். அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு, ஜிராஃபிக் மாதிரி இருக்கு. அது ஒரு எலக்ட்ரிக் டைப் பொக்கிமான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பொக்கிமான்ஸை பார்த்தாச்சு. ஓகே, இப்பயும் பார்த்தீங்கன்னா மேப்போட எண்டுங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி இருங்க வரேன். ஓகே, மேப்போட எண்டு தான். நான் இந்த பக்கம் வந்துட்டுனா இவனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிக்குள்ளே பார்த்தோம் நம்ம. ஓகே, ஸோ எப்படின்னா இருங்க, நான் ஹெலனா மூலியமா வேற இடத்துக்கு போகிறேன். ஓகே, அப்படியே இப்போ வேற பக்கம் போயாச்சு. ஓ, இந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்கே, ஜெனிசிஸில் வர மாதிரியே இருக்கு கைஸ். ஸோ இந்த இடத்துல என்னென்ன பொக்கிமான்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓ கைஸ், என் கண்ணுக்கு முன்னாடி என்ன சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு லெஜெண்டரி பொக்கிமான் தானே, ஆனால் எக்ஸ்பி ரொம்ப கம்மியாக இருக்குது. எவங்ககிட்ட சண்டை போட்டான்னு தெரில. செம்மையாக இருக்குது கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய லெஜெண்டரி பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த லெஜெண்டரியோட ஸ்பான் ரேட்லாம் குறைக்கணும். இந்த இடத்துல ஒரு லெஜெண்டரி இருக்கு பாருங்க, இருக்கிறதுலே தக்குரியான லெஜெண்டரினா இவன் தான். ஆனால் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல அட்டாக்ஸ் இருக்கும். இந்த ஒரு கம் பாருங்க. ஆக்சுவலி கார்ட்டூனில் ஒரு சூப்பரான லெஜெண்டரி, இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்டான லெஜெண்டரினா இவன் தான். ஆக்சுவலி இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயர் அட்டாக்ஸு ஹெச்பி எவ்வளோ இருக்கு பாருங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவன் வேஸ்ட்டு. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே எக்ஸ்பி இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வீனசார் சுற்றிட்டு இருக்கு. ஸ்குவைடல் வாட்டர்டில். ஓகே, இன்னும் ஸ்குவைடலில் பார்க்கல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய பொக்கிமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குங்க. ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு டெஸ்டிங் தான். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிஃப்ரெண்டான பொக்கிமான்ஸ் இன்னும் வரும். ஓ, இவன் கொஞ்சம் பெருசாக இருக்கானே, நல்லா இருக்கு. அனிமேஷன்லாம் சூப்பரு, பொம்மை மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே இருக்கு. சீரியஸ்லி இங்கே பாருங்க பல்பசார். ஆக்சுவலி இன்னைக்கு நான் பிடிக்கிற மாதிரி இருந்தேன்னா நீங்கள் பார்க்குற இடத்த எல்லாத்தையும் நான் பிடிச்சிருப்பேன். பல்பசார் இருந்தால் ஒயின் லீஃப் அதை வந்துட்டான் பாருங்க, அட்டாக் பண்ணுறதுக்கு. அவன் அட்டாக் பண்ணுவான். அவன் அங்கே பாருங்க, இருக்கிறதுலே ஒரு நைட் மேர்னா அதான் கைஸ் அவனுக்கு. தண்ணிக்குள்ள ஸ்பான் ஆகிட்டாங்க. ஐயோ பாவம் கைஸ், அவன் கதி கலங்கிட்டு இருக்கான். தண்ணியிலேருந்து அவன் பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு போனேன். இப்போ இப்படியும் போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். சரி விடுங்க, அவன் கெட்ட நேரம் தண்ணிக்குள்ளே ஸ்பான் ஆகிட்டான். ஓகே, ஸோ வாட்டர் ட்ரில் இருக்கு. வாட்டர் ட்ரில் அட்டாக் பண்ணாது. ஏய், இவன் தானே போன்னு கையில் வச்சு அடிப்பானே. ஓகே, பேர்லாம் தெரில கைஸ் அவனுக்கு. வேற இந்த இடத்துல ஏதோ இருக்கு. இங்கே ஒரு கேங்கோர், சூப்பர். கேங்கோர்லாம் ஸ்பான் ஆயிருக்கு. இந்த இடம் வெறியான இடம் போலயே. கேங்கோர் ஸ்பான் ஆயிருக்கு. சாரஸார் பாருங்க தண்ணிக்குள்ள கவுத்துன்னு இருக்கிறான். சாரஸாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஸ்பானிங் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய ஸ்பான் ஆயிருக்கு. கேங்கார் அட்டாக் பண்ணுமா என்னான்னு தெரில. இதை பிடிச்சோன்னா கேங்காரை பிடிச்சோன்னா அதை வச்சு நம்ம பறந்து கூட போகலாங்க, சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. இவன் ஆக்சுவலி இது சன் அண்ட் மூனில் வரும் தான் நினைக்கிறேன். இது சன் அண்ட் மூன் இருக்க வரைக்கும் நிறைய பொக்கிமான்ஸ் இல்லை ஸ்பான் ஆகுது கைஸ். ஓகே, மேப் ஆனால் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. மேப் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகே, இந்த இடத்துல ஏதோ இன்னொன்று பறக்குது, பட்டர்ஃப்ளீயா. ஓகே, ஆக்சுவலி இதில் இந்த ஒரு பயம் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பயம்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்காக இந்த மாதிரிலாம் நான் சுற்றிட்டு இருக்கேன். இதுவே பறந்து போனால் இன்னும் நிறைய பயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணலாம். இங்கே பாருங்க, ஸ்குவாடு கோஸ்ட் டைப் பொக்கிமான். இவன் அட்டாக் பண்ணுவான் கிட்ட போனான். என்னோட இன்னொரு வேரியண்ட்டே நான் பார்த்துருக்கேன், 2 கத்தி வச்சு சுற்றிட்டு இருப்பான். ஓகே, இவன் கிட்ட பார்த்தால இவன் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான், செம்ம ஃபாஸ்ட்டாக இருப்பான், நம்மளை ஈஸியாக கொண்டுருவான். தண்ணி கிட்ட போயிருக்கலாம், நான் இந்த பக்கம் ஏன் சுற்றிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியல. நைட்லலாம் இந்த இடம் பார்க்கறதுக்கு செம அழகாக இருக்குங்க. சீரியஸ்லி நைட்டில் இந்த இடம் பார்க்கறதுக்கு வேற லெவல் பங்கமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ காட்டப்பட்டு கிடையாது, நம்ம சீரீஸ் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். சரியா, இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம பகல்லே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, மேஜிக் காக் இருக்கு. வாட்டர் டைப்ல அந்த ஷார்க் மாதிரி இருக்கும்ல, அவன்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. ராக் டைப் அந்த இடத்துல சுற்றிட்டு இருக்கு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த இது இருக்கும்னு நினைக்கிறேன், வாட்டர் டைப் பொக்கிமான்ஸ். தண்ணி மேலே நடா பறந்துட்டு இருக்க நீனு. ஓடு, தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்கு கேஸ். நிறைய வாட்டர் டைப் சுற்றிட்டு இருக்கு. வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. மேஜிக்காக்கு வந்து மேஜிக்காக்கு ஒரு டப்பியான ஒரு பொக்கிமான், அதுவே வந்து நம்மளை அட்டாக் பண்ணுது. சரி,
ஐ திங்க் இந்த வாட்டி நாங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா வாட்டர் டைப் பொக்கிமான்ஸை மட்டும் ஸ்பெஷலாக பிடிச்சி அதை வச்சு கூட நாங்கள் வந்து பேட்டில் பண்ணுவோம் guys, ஓகேங்களா. ஸோ பேட்டில் அரேனாலாம் உங்களுக்கு காட்டுறேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பேட்டில் அரேனா மாதிரியே இருக்குது. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும்னு வச்சுங்களேன், பேட்டில் அரேனா மாதிரியே அதை நாங்கள் வந்து மாற்றிடுவோம். ஸோ அதெல்லாம் மாற்றினா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல எல்லாம் அந்த ஷார்க்கு மாதிரி இருக்க பொக்கிமான்ஸ் தான் நிறைய சுற்றுது. வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான் கைஸ், இது தண்ணிக்கு இதில் வந்து ரொம்ப ஆழமாக இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய பொக்கிமான்ஸ் வந்து ஸ்பான் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இருக்குது, டீசெண்டாக இருக்குது, ரொம்ப வந்து குறைச்சல்லாம் கிடையாது. டீசெண்டாக பொக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப் வந்து இல்லை ஸ்பான் ஆகுது தான். ஓகே, அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். ஏதாவது புதுசாக ஏதாவது மாட்டுதா லெஜெண்ட்ரி? ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லெஜெண்ட்ரி நான் பார்த்துட்டேன். ஜோராக் சுற்றிட்டு இருக்கு. ஜோராக் வந்து ஐயோ இது வந்து அட்டாக் பண்ணுமோ? யாரு இவன் ஜியோட சுத்திட்டு இருக்கான் பாருங்க. இங்கே எவனும் இருக்காங்க, இது ஒரு டிராகன் டைப் தானே, இது செம்மையா இருக்காங்க. அந்த இடத்துல நீடோ குயின் சுத்திட்டு இருக்கு. மேலே அலக்க சலாமா? ஆமா அலக்க சலாம், இவன் தான் அலக்க சலாமா? அப்ப வால்ல வச்சிருக்கவன், இப்ப இவனே வால் வச்சிருக்கவன் என்னன்னு பேருன்னு தெரியலையே. ஓகே, இவன் கீழே நீடோ குயின், இவன் தான் எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானா வீணா போனவன். சரி நம்ம கொஞ்சம் தள்ளியே போயிடலாம். இந்த இடம் ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டான பொக்கிமான்ஸ்லாம் இருக்குது. இது வந்து நாய்க்கு இன்னும் சரியான டேமேஜ் கொடுக்குறான் பாவி. ஐயோ இவ்வளோ வேகமாக ஓடி வரான். இங்கே பாருங்க, பாக்ஸிங் கிங் போங் கிங் நல்லா இருக்கு. சரி, வேற இடத்துக்கு ஓடணும்னு நினைக்கிறேன். நம்ம பறந்து போனால் இன்னும் நிறைய இடத்த கவர் பண்ணலாம். ஆனால் ஓடி ஓடி வர்றதுனால பெருசாக நிறைய இடத்த என்னால் கவர் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அது எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸில் கவர் பண்ணலாங்க. ஓகேவா? கெங்கார் அகெயின் கெங்கார் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பயோம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான பொக்கிமான்ஸ் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், அந்த பயோம்க்கு ஏற்ற மாதிரி பொக்கிமான்ஸ்லாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த இடம் போதுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு பயம்க்கு உங்களை கூட்டிட்டு போகிறேன். அந்த பயம்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான பொக்கிமான்ஸ்லாம் ஸ்பான் ஆகும். இந்த பயம்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரீஸில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ எல்லாம் நான் கிட்டவா. இது ஒரு பயம் கைஸ். இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், அது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்கே பாருங்க டிராகனைட்டு, சூப்பர். அது கவனிக்காம நான் வந்துட்டு பாருங்க, டிராகனைட்டை கவனிக்கவே இல்லை. இங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன பொக்கிமான்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. இங்கே பாருங்க ஈவியோட எவல்யூஷன். இது இன்னொரு பயம் கைஸ். ஸோ இந்த பயம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல என்பிசிஸ் இருப்பானுங்க. ஓகேங்களா? ஸோ என்பிசிலாம் பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னாக இருப்பானுங்க. என்பிசினா நீங்கள் நினைக்கிற மாதிரி என்பிசி இருக்காது. இந்த என்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பானுங்க பார்க்கறதுக்கே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீரீஸில் பார்ப்பீங்க. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதே ஒருத்தன் 2 பேர் இருந்தானுங்கன்னா நீங்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப்பு சும்மா தாறுமாறாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த இடத்த நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடுறேங்க. ரொம்பலாம் இல்லை, லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இடத்துல ஃபோஜ்லாம் இருந்துச்சா? ஓகே, நைஸ், சூப்பர் கேஸ், வேற லெவலில் இருக்கா இந்த இடம். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு சில பொருட்கள்லாம் நம்மளால வாங்கிக்கிற மாதிரி காட்டும் கேஸ். இது அதாவது ஆர்மர் மட்டும் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் காயின்ஸ் யூஸ் பண்ணி ஆர்மர் மட்டும் நம்மளால வாங்கிக்க முடியும். ஆனால் இப்போ நான் எதுவும் வாங்க போகிறது கிடையாது, பொறுமையாக வாங்கிக்கலாம். ஸோ உள்ள ரொம்பவே ரெட் கலரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல கூட நம்ம பேஸ் கட்டுற மாதிரினா இங்கே கூட கட்டிக்கலாங்க. நல்லா தான் இருக்கும். பேஸ் கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் மாதிரி இருக்குது. கேங்கார் இங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போவோம். ஆக்சுவலி இன்னும் இந்த இடம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். பாஸ் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல தான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பண்ணுவோம். இந்த இடத்துல பாஸ் ஃபைட் பண்ணுறதுக்காகவே ஒரு சில சூப்பரான இடம்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துலாம் போயிட்டு நம்ம வந்து பாஸ் ஃபைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இடத்த விட்டு கொஞ்சம் நல்லா வெளியே போவோம். சூப்பராக இருக்கு பாருங்க இந்த இடம் பார்க்கறதுக்கே. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்கானுங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த மேப் சூப்பராக இருக்குங்க. அண்டர் கிரவுண்ட்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் தான் காட்டுவேன். இப்போலாம் எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆக்சுவலி இதில் நான் இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் இந்த சர்வரில் 10 பேர் தான் விளையாட முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம விளையாண்ட ஆட்கள் எல்லாருமே வருவாங்க. இன்னும் ஒரு சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்டிவாக நானே தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே ஒருத்தன் இருக்கான், இவன் ஐஸ் டைப் தானே இவன். ஐயோ இன்னும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரான் அவன். ஓடு, மேலே ஏறி ஓடு, அப்புறமேட்டு எகிரி கீழே குச்சிக்கலாம். ஓகே, மேலே யார் இங்கே? இந்த இடத்துல இதுனா வெள்ளை வெள்ளையிலன்னு இருக்கு. ஆக்சுவலி பக் டைப் தானே இது, வெள்ளை கலர் பக் டைப்பு. வெள்ளை கலரில் இருக்காங்க. இவன் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தானே இருப்பான், இல்லை வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறான். வெள்ளை கலர் பக் டைப்பு. ஒரு புது பொக்கிமான் பார்த்துட்டேன். ஆக்சுவலி இவன் ஒரு டிராகன் டைப் பொக்கிமான். நல்லா இருக்கும் கைஸ். இவனோட அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா பங்கமாக அட்டாக் பண்ணுவான்.
அதான் பயோமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது புது பொக்கிமான்ஸ்லாம் அங்கங்கே ஸ்பான் ஆகும் கைஸ். ஸோ ரிப்பீட்டடான பொக்கிமான்ஸும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொக்கிமான்ஸும் இருக்கும். ஐ திங்க் நான் ஒரு லெஜெண்டரி பொக்கிமானை பார்த்துட்டேன் கைஸ். அகெயின் ஒரு லெஜெண்டரி பொக்கிமான். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பொக்கிமான் இருக்குது. ஆனால் இந்த லெஜெண்டரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் பெருசாக கொடுக்கல கைஸ். பார்த்தீங்களா லைட்டாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் ஓவர் ஸ்பானிங் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். லெஜெண்டரிலாம் நிறைய அங்கங்கே ஸ்பான் ஆகிட்டே இருக்குது. ஆனிக்ஸே அவனை போட்டு அடிக்கிறான் அப்படின்னா அந்த லெஜெண்டரிக்கு வந்து பவர்ஸே கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அவனுங்க. சின்ன சின்ன பக் இருக்கும் கைஸ் இந்த மோடில். ஸோ வேறு ஆப்ஷன் கிடையாது. கிரியேட் பண்ணவங்க அப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ லெஜெண்டரிக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஸே பெருசாக கொடுக்கல. ஒரு சில லெஜெண்டரிக்கு மட்டும் கொடுத்துருப்பானுங்க, சில லெஜெண்டரிக்கு கொடுத்துருக்க மாட்டானுங்க. இங்கே ஒருத்தன் இருக்கான் பாருங்க. ஸோ நான் நம்ம அடிக்கடி பார்த்துட்டேன். இவனோட இன்னொரு வேரியண்ட்டை எங்கே காணவே காணும். அவனும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சன்னு, இன்னொன்று 3 எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இந்த மாதிரி இடம் இந்த பயோமில் நிறைய இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம் பேட்டில் வைப்போம். ஸோ இதுக்கு மேலே போயிட்டு இன்னும் அதை நான் வந்து ரெடி பண்ணல. ரெடி பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜிம் பேட்டில் வைக்கிற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கும் அதெல்லாம் வச்சா. ஓகே, இந்த இடத்துல ஒரு பயமுக்கு வந்தாச்சா. ஸோ கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கினா மறுபடியும் கரெக்டாக இந்த லெஜெண்டரி கொஞ்சம் ஓவர் ஸ்பானுக்கு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்பான் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சி விடணும். இந்த இடத்துல பாருங்க, பிளாஸ்ட் சாய்ஸும் அவன் பேர் என்னது சாரும் ஒன்றா சுற்றிட்டு இருக்கானுங்க. விடுங்க பிளாஸ்ட் சாய்ஸை விடுங்க. அந்த இடத்துல ஒன்று சுற்றிட்டு இருக்கு பாருங்க. அகைன் ஒரு லெஜெண்டரி. ஐயோ லெஜெண்டரி நிறைய ஸ்பான் கொடுத்துட்டோம் போலையே. இங்கே வரும் கைஸ். ஏய் யாரா அவன்? ஏய் இவனோட ஐஸ் ஃபார்மா சூப்பரு. இங்க யாரு பறந்துட்டு இருக்கா மட்டும் பாருங்க. இவன் இந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான் கைஸ். இவன் இந்த இடத்துல பறந்துட்டு இருக்கான். அடக்கடவுளே. இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டு வரணும் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் ப்ளே பண்ண அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ் இவெல்லாம் இந்த இடத்துல வந்து பறந்துட்டு இருப்பான்ட்டு. என்ன இந்த இடத்துல குரூப்பாக எப்பவுமே சுற்றுவானுங்க. இந்த இடத்துல வெறும் 3 பேர் தான் எப்பவுமே சுற்றிட்டு இருக்கானு. இவன் கிட்ட பார்த்தல கிட்ட பண்ண அட்டாக் பண்ணுவான். மோசமாக அவனுங்க. இவன் தனியாக சுற்றிட்டு இருக்கான் பாருங்க கைஸ். இவனோட ஃபர்ஸ்ட் வேரியண்ட்டும் செகண்ட் வேரியண்ட்டும் எங்கே போச்சுன்னே தெரில. ஃபைனல் ஃபார்ம் மட்டும் சுற்றிட்டு இருக்கு. சரி விடுங்க, மேபி எங்கேயாச்சும் சுற்றிட்டு இருக்கோம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல். நம்ம விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே 1-2 கண்ணுக்கு தெரியும். ஈவியோட வாட்டர் டைப் எவல்யூஷனா இந்த இடத்துல என்ன பண்ணுது? ஓகே, தண்ணியே இல்லாத இடத்துல அது உட்காந்து ஸ்பானாகி சுற்றின்னு இருக்கு. இந்த இடத்துலயும் கார்ச்சாம் சுற்றிட்டு இருக்கான். அவன் கிட்ட போத்தாவில் கிட்ட போனால் அடிப்பான். அவன் பார்த்துட்டானா? பார்க்கலன்னு நினைக்கிறேங்க. பார்த்தானா என்ன தொத்தின்னு வருவான். பார்க்கல, சும்மானு தான் நடந்துட்டு இருக்கான். ஸோ அவனை விட்டு ஓடிடலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய லெஜெண்டரி இருக்குனுமே. எங்கே போச்சு அதெல்லாம்? போச்சா கீழே வேண்டேன். கீழே வந்தாலும் டெத் ஆக மாட்டேன். மேலேயே போயிருக்கலாம். பிகச்சு நான் எங்கேயோ பார்த்தனே. 2 டைப் ஆஃப் பிகச்சு பார்த்தேங்க. இதில் ஒன்று ராக் ஸ்டார் பிகச்சும் பார்த்தேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிகச்சு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அவனையும் பார்த்தேன் நான். ஸோ வீடியோவில் காட்டலான்னு பார்க்குறேன். அவன் எங்கே போனானே தெரியல. இருங்க தேடி பார்ப்பேன் எங்கேயாச்சும் பிகச்சு கிடக்குதான்ட்டு. இங்கெல்லாம் இல்லை. அந்த க்ரீன் ஏரியா மேபி அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் தலைக்கு மேலே எதாவது இருந்துச்சானே? இவன் தானா? இவனை பார்த்தே ஒரு முக்கியமான நடிச்சுக்கிறேங்க. அப்பப்போ அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த க்ரீன் ஏரியா கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த க்ரீன் ஏரியாவில் மேபி ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொக்கிமான்ஸ் இருக்கும். ஸோ நார்மலாக கொசன்னு ஸ்பான் ஆகாமல் இந்த பொக்கிமான் வேர்ல்டில் எப்படி அங்கே ஒன்று இங்கே ஒன்று பொக்கிமான் ஸ்பான் இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியே இருக்குது. பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் விளாண்டதோட ஆக்சுவலி எனக்கு என்னமோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட்டு அது இதெல்லாம் வச்சோன்னு வச்சுக்கலாம். சும்மா வர லெவலில் இருக்கும். சூப்பர். இந்த இடத்துலாம் பேஸ்கட்னா செம்மையாக இருக்கும் கைஸ். ஆனால் இவனுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க. அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு ஹெல்த்து சுத்தமாக இல்லையோ? ஓ தண்ணி தாக்கம் எடுக்குதா இவனுக்கு? என்னடா இது ஏதோ பிரச்சனையாதுன்னு பார்த்தேன். ஓகே இப்போ நார்மல் ஆயிடுச்சு. ஓகேன்னு ஒரு லெஜெண்டரி பார்த்துட்டேன் கைஸ். சூப்பரு. ஆக்சுவலி இவெல்லாம் பயங்கர பெருசாக இருப்பான். இல்லை கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கான். ஆனால் நீங்கள் சீரீஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவெல்லாம் வந்து அவனோட நார்மல் சைஸ்லேயே இருப்பான். அழுச்சா ஐயோ அட்டாக் பண்ண வரான்டா. ஐயோ இவெல்லாம் அட்டாக் பண்ண வரான் கைஸ். இவன்ட் நான் அட்டாக் பண்ணுமோ? நம்மள அட்டாக் பண்ணல கைஸ். ஸோ காட் லெவல் பொக்கிமான்லாம் இங்கே அலாமத்தமாக சுற்றின்னு கிடக்குது கைஸ். சரி என்ன பண்ணுறது? இவன் இருக்கிறான் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சில புது பொக்கிமான்ஸும் இங்கே நிறைய சுற்றிட்டு இருக்கு. அதான் க்ரீன் ஏரியாலாம் கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெட் ஏரியாவோட. ஆனால் இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ். செம்மையாக இருக்குது பாருங்களேன். இது ஒரு லெஜெண்டரி தான். விசிறியான் கூட இந்த இடத்துல நான் நிறைய பார்த்தேன். ரைச்சு போட்டு பிகச்சு பார்க்கலையே நினச்சேன். ஆனால் ரைச்சு பார்த்துட்டேன். ரைச்சு அட்டாக் பண்ணுறது. ஐயோ அழுச்சா அட்டங்க தக்குரி கைஸ். அவன் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுறான்.
ஏய் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகட்டும், நல்லா வேட்டையாடி உன்னோட கறி தானே எடுத்து சாப்பிடுவேனே. இங்கே பாருங்க இன்னொரு ஃபார்மு, அந்த கத்தி. ஏய் அந்த நெருப்பு குதிரை சூப்பரு, வேற லெவல் இருக்குல்ல. இந்த இடத்துல ஆனிக்ஸ் சுற்றிட்டு இருக்கான், கீழே பிச்சியோட மாதிரி ஒன்று ஃபைனல் ஃபார்ம் சுற்றிட்டு இருக்கு. இவனும் சூப்பரான ஒரு கிராஸ் டைப். அங்கே பாருங்க லேட்டியோஸ் சுற்றிட்டு இருக்கு, கவனிச்சிங்களா? லேட்டியோஸ், ரெட் கலர் லேட்டியோஸ் சுற்றிட்டு இருக்கு. லேட்டியோஸை பிடிச்சோன்னா சூப்பராக பறந்துட்டு இருக்கலாம் கைஸ். பறக்கிறதுக்கு அவன் தான் ஓபி. இந்த சைடு எதுவும் இல்லை, லேட்டியோஸ் பக்கம் போகிறது தேவையில்ல, நான் அப்புறமேட்டு போய்க்கிறாங்க. இந்த சைடு போயிட்டு சுற்றுவோங்க கைஸ். ஓகே இங்கே பாருங்க இந்த இடத்துல இன்னொரு லெஜெண்டரி டைப்பு ஆக்சுவலி. ஆனால் இந்த லெஜெண்டரி இந்த மோடில் வேஸ்ட்டு. பொக்கிமான் சீரீஸில் வேணால் இவன் சூப்பராக இருப்பான், பட் ஆனால் மோடில் இவன் வேஸ்ட்டு. இங்கே பாருங்க புழு ஓடிட்டு இருக்கு, சாவு புழு. எனக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அட்டாக் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க கைஸ். அட்டாக்கிங் இதில் வந்து இப்போ பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. லெஜெண்டரிக்கும் சரி நார்மலுக்கும் சரி அட்டாக்கிங்லாம் ஒரு சேமாக கொடுத்துருப்பானுங்க. அதுதான் இந்த மோடில் ஒரு கடுப்பான விஷயமே. இது என்னது? இது மெட்டாபாடா? மெட்டாபாட் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையாக எவால்வ் ஆகும். இந்த இடத்துல இன்னொரு லேட்டியோஸ், இந்த இடத்துல ரெட் கலர் லேட்டியோஸ் தானா? சிக்லிபப். இது பாட்டு பாடும் கைஸ், அடிக்குது பாட்டு பாடும். வேணாம், பாட்டு பாடுதுன்னு நினைக்கிறேன். இது பாட்டு பாடினா டோப்பர் ஏறும் நம்மளுக்கு. ஆனால் இந்த இடத்த டோடி வந்துடலாம். இந்த இடத்துல மேலே ஒருத்தன் பறந்துட்டு இருக்கான். ஸோ மியூட்டெலாம் எங்கே ஸ்பான் ஆயிருக்குன்னு தெரியலையா? மியூட்டோ நான் இது வரைக்கும் பார்க்கல, மியூவும் பார்க்கல மியூட்டுவும் பார்க்கல. இந்த இடத்துல என்ன இருக்கு? லேட்டியோஸ்க்கு ரெட் கலர் லேட்டியோஸ் கீழே கவுத்துன்னு இருக்கிறான். சூப்பர். டிராகனோட்டோட செகண்ட் ஃபார்ம் தானே, செகண்ட் ஃபார்மா ஃபர்ஸ்ட் ஃபார்மான்னு தெரியல. இது சூப்பர் கைஸ். ஆக்சுவலி இந்த மேப் எப்படி இருக்கு, இந்த பொக்கிமான் மோடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. எனக்கு என்னமோ இந்த மேப்பு சும்மா வேற மாதிரி இருக்குது. எப்படி இருக்க பாருங்க இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு. கீழே இன்னும் நம்ம பார்க்காத ஒரு சில பொக்கிமான்ஸ்லாம் இங்கேயே நிறைய சுத்திட்டு இருக்கு. ஸோ இன்னும் நம்ம சீரியஸாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான பொக்கிமான்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்ப்பீங்க சரிங்களா. இன்னும் வேற மாதிரி இருக்கும் அது. நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இடம்லாம் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் டிஃப்ரெண்ட்டான பொக்கிமான் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ ப்ராப்பராக கொடுத்து அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சீரீஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது சீரியஸ்லி. இந்த இடத்துல என்னமோ இருக்குது, இவன் வந்து அட்டாக் பண்ணுவான், அவன்கிட்டே போத்தாலும் நம்ம. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது. நான் சீரியஸ் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் கைஸ். இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு உலகம் கைஸ். இதுக்குள்ளே சீரியஸ்லி இதுக்குள்ளே நான் போயிட்டு பயங்கரமாக ஷாக் ஆனேன். அந்த மாதிரியான ஒரு இடம் இதுக்குள்ளே ஒன்று இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது நான் சீரியஸ் ப்ளே பண்ணும்போது காட்டுறேன். இப்போ ஸ்டார்டிங்கே நான் போயிட்டு உங்களுக்கு வந்து ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ இவ்வளோ தானே இந்த மேப்பில் அப்படின்னு உங்களுக்கு காட்ட விரும்பல, இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதுக்குள்ளே நான் போய் காட்டலாம். ஸோ இன்னும் நிறைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் சீரியஸாக நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்க்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். ஓகே எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இப்போ இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% ஆஃப் பொக்கிமான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருப்பேன். இதில் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான பொக்கிமான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீரியஸாக ப்ளே பண்ணும் போது நம்ம டீம் பிளேயர் கூட ஸோ அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவோம். இப்போ நான் ஒரு இடத்த உனக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கும் நான் போய் காட்டுவேன். ஓகேங்களா? அந்த இடத்துக்குள்ளெல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ப்ரோ என்ன ப்ரோ இது மேப், இது இந்த மாதிரி மேப்லாம் நான் பார்த்ததே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மேப்லாம் நான் ஏன் இவ்வளோ நாள் வந்து பார்க்கலன்னு எனக்கே தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேப்பாக இருக்குது. சரி கேஸ், ஸோ ரொம்ப பேச தேவையில்ல, நம்ம இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுப்போம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன பொக்கிமான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நம்ம சுற்றி பார்த்தோம்ல, ஸோ இந்த சுற்றி பார்த்ததில் உங்களுக்கு எந்த பொக்கிமான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஓகேங்களா? சரி கேஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. அப்புறம் உங்கள் பொக்கிமான் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம ஆடணும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் முடிக்கிறதுக்கு தான் மனசே வர மாட்டேங்குது. ஆக்சுவலி இந்த பொக்கிமான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேவா? இந்த பொக்கிமானு, டிராகன் பால், ஸோ இந்த மாதிரியான அனிமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் Q+ மோடில் அந்த டிராகன் பால் ரெஃபரன்ஸுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடித்த ஒரு சீரீஸ் அது. சரி கேஸ் இதேமாரி நான் பேசினே இருப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஏதோ ஒன்று பறக்குது. ஓகே, எக்ஸ்ஃபார்ம் தானா? சரி கேஸ், ஸோ நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம் கேஸ். ஓகேவா? நம்ம டீம்மேட்ஸோட ஃபன்னாக ஒரு கேம் பிளே போடுவோம். ஓகே, பை.